திருவாரூர் நகர கழக அலுவலகத்தில் நாகை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. நாகை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சுர்ஜித் சங்கரின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ் மற்றும் OS மணியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர்கள் சிவா ராஜமாணிக்கம், கோபால் மற்றும் கூட்டணி கட்சிகளான தேமுதிக, புதிய தமிழகம், SDPI கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து கடுமையாக பணியாற்ற வேண்டும் என தெரிவித்தார். நம்முடைய சுர்ஜித் சங்கர் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற ஒரு நல்ல இளைஞர், நல்ல வேட்பாளர், கிடைத்த வேட்பாளர், ஒரு சரியான வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது எங்கே வந்திருக்காருன்னா தலையாயிலிருந்து வந்திருக்காரு. தலையாயில பிரதேச சூழப்பட்டது கிடையாது. இதைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் OS மணியன், திமுகவின் பித்தலாட்டங்களை மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும் என கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார். 1000 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. 1000 ரூபாய் என்ன பணம்? ஒரு பவுனை கட் பண்ணிட்டான், 50,000 கட் பண்ணிட்டான், 25,000 கட் பண்ணிட்டான். அதை கட் பண்ணிட்டு இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. ஆனா கேட்டா புதுசா ஒரு திட்டம் கொடுத்தாங்க. பொய், தவறு, ஏமாற்றுகிற வேலை. அதனால இந்த ஆட்சி செய்திருக்கிற தவறுகளை நீங்க எடுத்து சொல்லணும். கடலூரில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க கழக நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என கூட்டத்தில் ஆலோசனை வழங்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் MC சம்பத், விடிய ஆட்சியின் அவலத்தை எடுத்து கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்போம் என தெரிவித்தார். ஆட்சியோடைய அவல நிலையெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிதல் பண்ண வைத்து மக்களுடைய நிலைப்பாட்டுக்கு அவங்களோட ஆட பதிவு செய்து சொன்ன வாக்குறுதி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. 520 வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி எல்லாம் கோட்டை விட்டுட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் நாங்க கையில எடுத்து மக்களோட கொண்டு சொல்லுவோம். மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய நிலைப்பாட்டை நிறுத்துவோம்.